பிரியமானவர்களே, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நான் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கேன். ஏசப்பா மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக, அவர் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாருன்றத தெரியப்படுத்துறதுக்காக, நானும் இயேசுவும் ஜீசஸ் அண்ட் மீ அப்படின்னு எழுதியிருக்கேன். நானும் இயேசுவும் அப்படின்னு சொல்லும்போது, நான் அடுத்தது இயேசு, எனக்கு அடுத்தது நான்ங்கிறது நான் முன்னாடி நிற்கிறேன், இயேசு பின்னாடி, அவர் என் பின்னாடி இருக்கிறாரு. அடுத்தது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன், ஜீசஸ் அண்ட் மீ. இயேசு அடுத்தது நான், அவர் என் முன்னாடி இருக்கிறாரு, நான் அடுத்ததாக இருக்கிறேன். அப்போ என் முன்னாடியும் பின்னாடியும் இயேசு. தமிழில் எழுதும்போது அவர் என் பின்னாடி, ஆங்கிலத்தில் எழுதும்போது அவர் என் முன்னாடி. அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா நான் அது இடது பக்கம் இருக்குது, இயேசு வலது பக்கத்தில் இருக்கிறாரு. ஜீசஸ் அண்ட் மீ அப்படின்னு எழுதும்போது பார்த்தா ஜீசஸ் என் வலது பக்கத்துலேயும் நான் இடது பக்கம். அப்படி பாருங்கள், எப்படி எழுதினாலும் எப்படி பார்த்தாலும் அவர் என் முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் என்னை சுற்றி அவர் நிறைஞ்சிருக்கிறாருங்க. அந்த ஆண்டவருக்கு ஒரு சின்ன கவிதை, என் மனசில் உள்ள ஆசையை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு தான் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. என் நேசர் அவர், என் பிரியம் அவர். என் நேசர் அவர், என் பிரியம் அவர். என் ஆசை அவர், என் தேவை அவர். என் ஆசை அவர், என் தேவை அவர். அவரோடு நான், என்னோடு அவர். அவரோடு நான், என்னோடு அவர். வாழ்வேன் என்றும் அவருடன், வாழ்வேன் என்றும் அவருடன், என்றும் அவருடன் அவருக்காகவே, என்றும் அவருடன் அவருக்காகவே. ஹல்லேலூயா. இந்த கவிதையை நான் அவருக்காக எழுதியிருக்கேங்க. நான் அவருக்காக என் ஆசை, என் தேவை, எனக்கு எல்லா சந்தோஷம் எல்லாமே இயேசு தான், அவர் தான். அவருக்காக நான் வாழணும், அவரோடு வாழணுங்கிறது என்னுடைய ஆசை. அந்த ஆசையை வெளிப்படுத்துகிற விதமாக தான் நான் இந்த கவிதையை எழுதியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி ஏசப்பா மேலே அளவுக்கு அதிகமான பாசம் இருக்குன்னா, அவருக்காக நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கவிதை எழுதியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாரு, நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, அந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இயேசப்போட அன்பை எல்லாரும் புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அவர் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்ம முன்னாடி இருக்கிறாரு, நம்ம பின்னாடி இருக்கிறாரு, நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் அவர் நிறைஞ்சு இருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு. இந்த உலகமே நம்மளை விட்டு விலகினா கூட, இந்த உலகமே நம்மளை மறந்தா கூட, ஒரு செகண்ட் கூட அவர் நம்மளை மறக்காமல், நம்மளை விட்டு விலகாமல், நம்மளை கைவிடாமல், நம்மளை கைப்பிடிச்சவர் அப்படி கைப்பிடிச்சி நடத்திக்கிட்டே போயிட்டே இருக்கிறார் பாருங்கள். எந்த சூழ்நிலையிலையும், எந்த கஷ்டத்துலேயும், எந்த நஷ்டத்துலேயும், எந்த பாடுகள் வந்தாலும், ஹல்லேலூயா, எவ்வளோ பலவீனங்கள் வந்தாலும் சரி, இவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த மாதிரிப்பட்ட கஷ்டமாக இருக்கட்டும், மனுஷங்க எல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, அவர் மட்டும் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க.